ஒரு புறா தன் உயிரையே பணைய வச்சு 500க்கும் மேற்பட்ட போர் வீரர்களை காப்பாத்திருக்குன்னு சொன்னா நம்ப முடியுமா? அப்படி ஒரு உண்மையான கதையை பத்தி தான் சொல்ல போறேன். ஹாய், திஸ் இஸ் தீபிகா ரோஷன். 1818ல வேர்ல்டு வார் 1 நடக்கும்போது லாஸ்ட் பெட்டாலியன் அழைக்கப்பட்ட 500 அமெரிக்கன் சிப்பாய்கள் பிரான்ஸ் காட்டுல மாட்டிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அங்க எங்க பார்த்தாலும் ஜெர்மன் படையினரா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சொந்த அமெரிக்கன் ஆர்மியே தங்களை தவறா நினைச்சு மேல இருந்து குண்டு வீசிட்டு இருந்திருக்காங்க. அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் பசி தண்ணீர் இல்லாம எதிரிகளால் வர சூழ போட்டு தப்பிக்கவே வழி இல்லாம போயிருந்திருக்காங்க. அந்த நேரம் கம்யூனிகேஷன் எல்லாமே துண்டிக்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு வழி அந்த செய்தி புறாக்கள் தான். ஸோ அந்த பெட்டாலியன் கிட்ட 3 புறா இருந்திருக்கு. ஏற்கனவே 2 புறா அனுப்பி ஜெர்மன் வந்து அவங்களை சுட்டு வீழ்த்திருக்காங்க. ஸோ கடைசியில இருந்தது தான் நம்ம ஹீரோ புறா ஷேர் அமி. ஷேர் அமினா அதுக்கு டியர் ஃப்ரெண்ட்னு பிரெஞ்சில் அர்த்தமா. ஸோ அந்த புறாவோட கால சின்ன கேப்சியூல்ல மெசேஜ் போட்டிருக்காங்க, நாங்க இங்க தான் இருக்கோம், நீங்க தவறுதலா குண்டு போட்டுட்டு இருக்கீங்க, அதை நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி. ஷேர் அமியும் அங்கிருந்து புறப்பட்டிருக்கு. ஆனா பறக்கும் போதே ஜெர்மன் சிப்பாய்கள் எய்ம் பண்ணி சுட்டிருக்காங்க. அந்த புறா கண்ணுல புல்லட் பட்டு குருடா இருக்கு, இல்லாம மார்பிள காயா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆல்மோஸ்ட் ஒரு காலே துண்டா இருக்கு. ஆனாலும் கிட்டத்தட்ட 25 மைல் பறந்து 25 நிமிஷத்துல ஹெட் குவார்டர்ஸ்க்கு போய் அந்த செய்தியை சேர்த்திருக்கு. இந்த மெசேஜ் படிச்ச அமெரிக்கன் ஆர்மி உடனே அவங்களோட ஆர்ட்டிலரி ஃபயரை நிறுத்திருக்காங்க. இதனால 200க்கும் மேற்பட்ட சிப்பாய்கள் உயிரோட தப்பிருக்காங்க. அதுக்கப்புறம் ஷேர் அமிக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி ஒரு கால் மட்டும் காப்பாற்ற முடியாம போயிருக்கு. தியாகத்துக்கும் வீரத்துக்கும் ஷேர் அமிக்கு பிரான்ஸ் அரசு குருவா துகேர்னு ஒரு உயரிய விருதும் வழங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த புறா இறந்ததுக்கு அப்புறமா வாஷிங்டன் டிசில அதை பதப்படுத்தி பாதுகாப்பா காட்சிக்காக வச்சிருக்காங்க. இந்த ஹீரோ புறாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு இப்படி குட்டி உண்மையான ஸ்டோரிஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.